ஷே பார்வதியம்மா பேசுகிற நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கப்பா, ஒரு பிள்ளைய கொண்டுட்டான்னு உள்ள வழக்காடுதான். வழக்கு கேட்கான் ஒன்று. இரண்டாவது பாலியல் தொழிலை கொடுத்து அசிங்கம் பண்ணி அவமானம் பண்ணி அவன் குடும்பத்தார் கேட்கான். 2 ஒருத்தனை வெட்டி போட்டு போயிட்டான், இவன் தான் இப்படி செஞ்சான் அப்படின்னு உள்ள எத்தனையோ வழக்கில் ஆடி லாயரை வச்சு உள்ள பெட்டிஷன் ஆடுதான். 3வது கணக்கு. அடுத்து மது போதை குடித்து மருந்துகளை சாப்பிட்டு என்ன கொல்ல வந்தான்னு சொல்லி உள்ள வழக்காடுதான். 4. அடுத்தாப்புல டாக்டர் பூரா என்னை கொண்டுட்டான் அறுத்துட்டான், அந்த குடும்பத்தார் உள்ளே போய் வழக்காடுது. எத்தனை இது பூரா தப்பு கணக்கு, இதுக்கு தப்புக்கா நான் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டார். அப்போ உயிர் பள்ளியை அவனா மானிட பறவை உள்ளே வந்து நீதிமன்றத்தில் வழக்கு கேட்கானே. அப்போ ஆடு மாடு கோழி பறவைகளை திங்கிறது யார் கேட்பா? நீதிபதி ஜட்ஜி ஆண் பெண்ணு கேளப்பா, கோச்சார் எல்லா தாயிந்தியா நாடுகளும் நீதிமன்றத்தில் கேட்பா. யார் கேட்பா? படைக்கிறவர் தான் கேட்பார். அப்போ மாநிலத்தில் ஆணும் பெண்ணு ஏன் சேட்டை பண்ணுத அந்த கேள்வி ஐயா கேட்கார். அதுக்கு பதில் கொடுக்க முடியுமா? கோர்ட்ஸில் இருந்து மாநில ஓட்டு போடுதான் அரசியல்வாதி, அனைத்தும் குப்பைகளும் கொடுக்க முடியுமா கணக்கு? நீதிமன்ற கோர்ட்டை ஜட்ஜி கோட்டார ஆணும் பெண்ணும் தவிர மீதி எல்லாம் கணக்கு. கீழே வழக்கறிஞர் எழுந்து ஐயா கேட்கார், கணக்கு கொடுக்க முடியுமா? சொல்லு பார்ப்போம். அதுவும் சாப்பிட்டு வா ஆயில் முடிஞ்சதும் மண்ணில் அதான் மடிஞ்சு போவோம். உன்னை யாரை துன்படுத்த சொல்லுதா அப்படின்னு கேட்காரு. மாடை நடுமண்டையில் அடித்து கொள்ளுதான். பண்ணியை அப்படியே 4 காலை கட்டி அப்படியே போட்டு உலக்கட்டி அடித்து கொள்ளுதான். அடுத்து கோழியை கழுத்தை அறுத்து திங்கான். ஆடை கழுத்தை இருக்கான், மானை கழுத்தை இருக்கான். அடுத்தாப்புல மெளா உள்ளடக்கிற கழுத்தை இருக்கான். அப்போ உள்ள உடுப்பு எல்லாம் அணைத்து கிடக்கிற பூரா கழுத்தை அறுத்து திங்கான். அப்போ மானிட பேருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்? இவன் திம்பா வீடை கட்டுவான், டாக்டரா பூரா எழுதி வைப்பான், அது உட்காந்து ஒரு பார்த்துக்கிட்டு இருப்பார் கடவுள். முக்கால் சத்தியம் உட்டிச்சு ஆதார கார்டு ரேஷன் கார்டில் தூக்கி நச்சிருவார். முக்கால் சத்தியம்.